ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் ஜூன் 4th வீக் மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்கமிங் டேஸில் நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஸோ இண்டெக்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு சில பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தர் புல்லிஷில் தான் போகும். பட் ஆனால் எல்லா இண்டெக்ஸ்க்குமே நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இது மாதிரியான மூவ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீக்கு நல்லாவே ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 23,700 ரேஞ்சில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். மண்டே மார்க்கெட் கேப் அப் வச்சதுனால அந்த ஜோன் வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகாம போனது. ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 23,972 இருந்து 996 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு தென் ஃபர்தராக புல்லிஷ் போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்ன வியூ கொடுத்தோமோ பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் அதுதான் நடந்திருந்தது. அப்கமிங் டேஸில் நிஃப்டி பொறுத்தவரை நமக்கான ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் 24,450 இருந்து 24,511 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்த ஜோன் இது கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். நம்ம காரணம் என்ன அப்படின்னா இது மே 2nd வீக்ல இருந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்ல போயிட்டு நீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன். இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் நிஃப்டி பொறுத்தவரை 22,956 இருந்து 23,200 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா தான் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் லெவல் டிமாண்ட் ஜோனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இருந்தால் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கொடுத்திருந்த ரேஞ்சில இருந்து இது வரைக்கும் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 1000 பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4.5%. ஸோ நம்ம கொடுத்திருந்த வியூ 100% அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. தென் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இந்த மைனர் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கேப் அப் ஓப்பன். ஸோ இது வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகல. அப்கமிங் டேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ மைனர் லெவல் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மைனர் லெவல் எப்படி சொல்லலாம், இந்த ட்ரெண்டை பொறுத்தவரை கொஞ்சம் சேர்த்தே கூட கீழே வரலாம், வந்துட்டு ஃபர்தரா மேலே போகும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்க ரொம்ப சிம்பிளா மைண்ட்ல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 58,650 இருந்து 58,730 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஜோன் ஃபெயில் ஆகும் பட்சத்தில் மட்டும் 59,237 இருந்து 59,430 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஸ்ட்ராங் லெவல் தான். நம்ம எந்த ஜோன்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே அந்த இடத்துல இருந்து என்ட்ரி போறது பெட்டரா இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்த ஜோன் 52,355 இருந்து 53,100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா அந்த இடத்துல இருந்தா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது. இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9% 4,800 பாயிண்ட் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதே போல நீங்க ப்ராப்பரா டெக்னிக்கல் கத்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட நம்பர் நான் இங்க மென்ஷன் பண்றேன், மறக்காம எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க. ஜூலை பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் ஃபின்னிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நம்ம இந்த ரெண்டு ஜோன் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 26,393 இருந்து 26,460 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் இது ஃபெயில் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகிறது பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நம்ம ரெசிஸ்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து செல் என்ட்ரிக்கான பிளான் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஞ்சை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நாள் கன்சாலிடேட் ஆனது, வெட்னஸ்டே வரைக்கும் கன்சாலிடேட் ஆனது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஓல்டு ஜோன்ல தான் வந்து சஸ்டைன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த ஓல்டு ஜோன் கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த ஜோனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 26,627 இருந்து 658 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ரெசிஸ்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம். இன்கேஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக இன்னும் புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் நமக்கானது பார்த்தோம் அப்படின்னா 27,289 இருந்து 27,523 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கான ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். ஸோ இந்த வீக்கை பொறுத்தவரை எல்லா இண்டெக்ஸ்க்குமே நிஃப்டிக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா அப்சைடில் வேற எதுவுமே நம்ம கொடுக்கல. ஆனால் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஜோன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓல்டு ஜோன் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை இது நமக்கு தேவையில்லை. மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாப் சைடில் செகண்ட் லெவல் ஜோன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஃபின் நிஃப்டிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26,627 இருந்து 658 வரைக்கும் கொடுத்துருக்கோம்.
இந்த ரேஞ்சில இருந்தே ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையுமே பார்த்தோம் அப்படின்னா 58,648ல இருந்து 727 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏரியா நமக்கு ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஃபால் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கான வாட்ஸ்அப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கார்த்திக் ட்ரேட் ஜோன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல 4 லிங்க் மென்ஷன் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல கொடுக்கக்கூடிய வியூ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஜூலை மந்த் பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. விருப்பம் இருக்கவங்க எனக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க் யூ. பை.